ஓம் 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 பிரணவ பொருளே ஓம் கணபதி சரணம் சரணம் சாமி. பேசும் தெய்வமே பிள்ளை செல்வமே பெருவாழ்வு தரவாணி பெருவாழ்வு தரவாணி. பிரணவ பொருளே ஓம் கணபதி சரணம் சரணம் சாமி. பேசும் தெய்வமே பிள்ளை செல்வமே பெருவாழ்வு தரவாணி பெருவாழ்வு தரவாணி. ஜீவநதியான காவிரி தந்தை சரணம். ஜீவநதியான காவிரி தந்தை சரணம். சித்தர்கள் பக்தர்கள் இதய மேடையில் திரிக்கும் பூரணாசரணம். ஜீவநதியான காவிரி தந்தை சரணம். சித்தர்கள் பக்தர்கள் இதய மேடையில் சிரிக்கும் பூரணாசரணம். யாக யஜ்ஞத்தின் மூலப்பொருளை ஈரேல் உலகு கருவே. யாக யஜ்ஞத்தின் மூலப்பொருளை ஈரேல் உலகு கருவேன். எண்ணியவர்க்கு எண்ணம் போலவே எல்லாம் தருகின்ற இறைவா. பிரணவ பொருளே ஓம் கணபதி சரணம் சரணம் சாமி. பேசும் தெய்வமே பிள்ளை செல்வமே திருவாழ்வு தரவாணி திருவாழ்வு தரவாணி. மகாபாரதத்தில் நேருவில் எழுதிய மந்திரமூர்த்தியே சரணம். மலையாய் ஒளியாய் சுழலும் மகா கணபதி சரணம். மகாபாரதத்தில் நேருவில் எழுதிய மந்திரமூர்த்தியே சரணம். மலையாய் ஒளியாய் சுழலும் மகா கணபதி சரணம். பூபாரதத்தை சுமந்து ஏகிய புண்ணிய புருஷனே சரணம். பூபாரதத்தை சுமந்து ஏகிய புண்ணிய புருஷனே சரணம். புத்தியும் சக்தியும் நித்தமும் அருளும் சத்திய சோதியே சரணம். பிரணவ பொருளே ஓம் கணபதி சரணம் சரணம் சாமி. பேசும் தெய்வமே பிள்ளை செல்வமே திருவாழ்வு தரவாணி திருவாழ்வு தரவாணி திருவாழ்வு தரவாணி. மத்திக்கடி வருதா? கோமல் வந்துட்டேன். ஹலோ 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 கோமாளி வந்துட்டேன். கூத்தாட வந்துட்டேன். கூடியிருக்கும் உங்களுக்கெல்லாம் வணக்கம் தந்துட்டேன். கூடியிருக்கும் உங்களுக்கெல்லாம் வணக்கம் தந்துட்டேன். ஜிகஜ ஜகன விடமாட்டி ஓடமாட்டி செந்தமிழாட்டி நிசைக்கூட்டி ஊட்டி பல 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 கதை சொல்லி பாட்டுடன் நாடகம் பார்த்திருங்க. பாட்டுடன் நாடகம் பார்த்திருங்க. கூடியிருக்கும் உங்களுக்கெல்லாம் வணக்கம் தந்துட்டேன். கூடியிருக்கும் உங்களுக்கெல்லாம் வணக்கம் தந்துட்டேன். ரப்பப்பா 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 யா ஹோ யா ஹோ யா ஹோ. அரசியல் எதுவும் தெரியாது தெரியாது தெரியாது. அரசியல் எதுவும் தெரியாது தெரியாது தெரியாது. அதிலே தொடர்பு கிடையாது 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 கிடையாது.
நாடகம் நடிக்கிற எங்களுக்கு 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 நாட்டில எல்லோரும் வேணுமுங்க 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 குடியிருக்கும் உங்களுக்கெல்லாம் வணக்கம் தந்துட்டு குடியிருக்கும் உங்களுக்கெல்லாம் வணக்கம் தந்துட்டு கொள்ளடி கொள்ளடிக்கட்டும் அடிக்கட்டும் அடிக்கட்டும் கூட்டு கலவாணி சேரட்டும் 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 தண்ணிய போட்டு ஆடட்டும் 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 கூண்டோடு கைலாசம் போகட்டும் கொய்தா 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 எனக்கு நிற்பதனாலே எங்கள் வாழ்க்கை கலையாலே கோமாளி வந்துட்டு கொத்து ஆட வந்துட்டு கூடியிருக்கும் உங்களுக்கெல்லாம் வணக்கம் தந்துட்டு வணக்கம் தந்துட்டு தந்துட்டேன் தந்துட்டேன் ஹல் அவங்க சத்தம் தான் கேட்கல பாரு சத்தம் கேட்கல ஹல் சைடு அவர் சொல்லுவாருனே அவர் சொல்லுவாருனே போடுங்க போடுங்க இது கிராம மரியாதை போடுங்க ஹல் ஹல் அன்பு சார்ந்த பெரியோர்களே, கலை மீது அபிமானம் கொண்டு அமர்ந்திருக்கக்கூடிய கலா ரசிக பெருமக்களே, எனதருமை தாய்மார்களே மற்றும் இந்த விழாவிற்கு வருகை தந்து பாதுகாப்பினை வழங்க வந்திருக்கும் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய காவல்துறை சார்பு ஆய்வாளர் அன்பு ஐயா அவர்களுக்கும் மற்றும் இந்த நாடகத்திற்கு மிக சிறப்பான முறையில் தெளிவாக ஒளி அமைத்துக் கொண்டிருக்கும் எங்களது ஸ்ரீ முருகன் ஆடியோஸ் அன்புள்ளங்களுக்கும் அதில் பணிபுரியும் சகோதரர்கள் அனைவருக்கும் எங்களது நாடக கலை குடும்பத்தின் சார்பாகவும் வந்திருக்கும் கலைஞர் பெருமக்கள் சார்பாகவும் நாடகத்தின் அமைப்பாளர் முக்குடியைச் சேர்ந்த மரியாதைக்குரிய அன்பு மாமா எம்.எஸ். முத்துராஜ் அவர்கள் சார்பாகவும் நெஞ்சார்ந்த நன்றிகள் வணக்கம் வணக்கம் வணக்கம். மற்றும் இந்த நாடகத்தை உலக நாடு முழுக்க கொண்டு செலுத்த வேண்டும் என்று இங்கே வருகை தந்து சிறந்த முறையில் வீடியோ எடுத்துக்கொண்டிருக்கும் எங்களது யூடியூப் சேனல் தமிழ் கலாச்சாரம் யூடியூப் சேனல் அன்பு நண்பர்களுக்கும் அண்ணே பேருண்ணே அண்ணே முருகனா முருகன் யூடியூப் சேனல் அண்ணே உங்கள் கர்லிங் முடி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆமாம், அன்பு அண்ணா அவர்களுக்கும் வெளிநாடு வாழும் நண்பர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள் வணக்கம். கூட்டம் அடேங்கப்பா சரியான கூட்டமாக இருக்கே. காஞ்சனகுளம்னாலே அதுக்குன்னு ஒரு கூட்டம் கூடும். இப்போ என்ன முக்கால்வாசி எல்லாம் பிரசவாரில் படுத்த மாதிரி படுத்து கிடக்குதுங்க. வரிசையாக நாடகம் அவங்களும் என்ன செய்வாங்க, டெய்லி நம்ம முகரக்கட்டையை பார்த்து சலிச்சு போச்சு. வரிசையாக நாடகக்காரங்களத்தான் வர்றாங்க. ஒரு சினிமா நடிகர் வராங்கள, இப்போ சினிமா நடிகர் வந்தால் கூட்டம் கூடும். ஒரு ஆடலும் பாடலும் மொட்டை கொட்டி டான்ஸ் நடந்தால் கூட்டம் கூடும். ஆனால் பொதுவாக நம்ம காஞ்சனகுளம் இது ஒரு சில கிராமங்கள் இருக்குது, காஞ்சனகுளம் வளையங்குளம் மேடை இந்த மாதிரி முக்கியமான மேடையிலலாம் நாடகத்தை தவிர மித்த எந்த நிகழ்ச்சியும் போட மாட்டாங்க. ஏன்னா நாடகத்திற்கும் இந்த நாடக கலைக்கும் ரொம்ப முக்கியத்துவம் தரக்கூடிய பகுதி அப்படின்னா நம்ம பகுதி தான். அந்த வகையில் இந்த நாடக கலையை வாழ வைத்து கொண்டிருக்கும் நமது காஞ்சனகுளம் கிராம பொதுமக்களுக்கும் விழா குழுவினர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள் வணக்கம். நீண்ட இடைவெளிக்கு பிறகு மறுபடியும் இந்த மேடைக்கு நான் வருவதற்கு எனக்கு வாய்ப்பினை வழங்கிய அன்பு கிராமத்தார்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள் வணக்கம். வரிசையாக நாடகத்தில் ஒரு நாடகத்திலேயாவது எப்படியாவது சூர்யாவை கூட்டிகிட்டு வரணும்னு சொல்லி ரொம்ப கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க. அன்பு உள்ளங்களுக்கு நன்றி. அதனால் நாடகத்தை அமைதி காத்து நல்லபடியாக ரசிக்கணும். ஏன்னா இன்றைக்கி நடக்கக்கூடிய நாடகம் வீரபாண்டிய கட்டபொம்மன் என்னக்கூடிய 3ஆம் பாகம். இப்போ வள்ளித்திருமன் நாடகம், சத்தியாஞ்சாவத்தின் நாடகம், ஹரிச்சந்திரன் நாடகம் அப்படின்னா இதெல்லாம் புராணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள். வள்ளித்திருமன் நாடகம் அப்படின்னா அது கந்த புராணம். ஹரிச்சந்திரன் அப்படின்னா இது நடந்த ஒரு விஷயம். அதே மாதிரி வீரபாண்டிய கட்டபொம்மன் நாடகம் அப்படின்னுங்கிறது இது வரலாறு. இந்த வரலாறு நாடகத்தை தான் ஒரு 3ஆம் பாகமாக இன்றைக்கி உங்கள் முன்னால் கலைஞர் பெருமக்கள் நடித்து அவங்க திறமைகளை காட்ட போகிறாங்க. ஏன்னா வீரபாண்டிய கட்டபொம்மன் நாடகத்தில் 7 பாகம் உண்டு. இந்த 7 பாகமும் நடத்தணும்னா அதுக்கு 7 ராத்திரி வேணும். முதல்ல ஹரிச்சந்திரா 7 ராத்திரி நடத்தினாங்க. அதை மறுபடி 3 ராத்திரிக்கு கொண்டு வந்துட்டாங்க. ஹரிச்சந்திரா தர்பார் காண்டம், ஹரிச்சந்திரா பிரிவு காண்டம், ஹரிச்சந்திரா மைனா காண்டம் அப்படின்னு சொல்லி 3 காண்டம் ஆக்கிட்டாங்க. மொத்தம் 3 காண்டம். இப்போ எல்லாத்துக்கும் 1 காண்டம் தான். எவ்வளவுக்கு? அது நீ வாங்குற ப்ராடக்ட். லோக்கலில் வாங்கினா அப்படித்தான் இருக்கும். கொஞ்சம் குவாலிட்டியாக வாங்கினா எக்ஸ்ட்ரா 2 கிடைக்கும். அதுக்கு நான் என்ன செய்யறது? நல்லா தான் சம்பாதிக்கிறேன். ஏன் மிருதகத்தை வித்துரு. அப்போ இதெல்லாம் விற்று அதை வாங்கி உங்களுக்கு அதை செய்யணும். நல்லா பண்ணிட்டு போங்க. அந்த மாதிரி நாடகம் அப்போ அது 9, எனக்கு தெரிஞ்சு 7 ராத்திரி அப்போ நடந்துச்சு.
இப்போ வந்து என்ன ஆயிடுச்சு, கட்டபொம்மன் நாடகம் 3ஆம் பாகம் மட்டும் நடத்தினா போதும்பா அப்படின்னு 3ஆம் பாகம் மட்டும் தான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த நாடக கலையை இன்னும் வாழ வச்சுக்கிட்டு இருக்கிறது நம்ம கிராமங்கள் தான். அவரோட கிராமத்தார்களுக்கு மனமார்ந்த நன்றி, நன்றிக்கு வணக்கம். இந்த கிராம மரியாதைன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அது அந்த குறிப்பிட்ட கிராமங்கள் மட்டும்தான். இந்த கலைஞர் பெருமக்கள் வெளியில் வந்த உடனே டக்குன்னு அதில் ஒரு ஆளை உட்கார வச்சுருப்பாங்க, அப்படி டக்குன்னு மாலையை வாங்கி கழுத்தில் போடுறதுக்கு. இது கிராம மரியாதை, இப்படி தான் இருக்கணும். சில கிராமங்களில் நாடக கலைஞர்களுக்கு பொன்னாடை போத்துவாங்க, மாலை போடுவாங்க. அப்படி இந்த மேடை பேச்சாளர்கள்னு ஒருத்தர் இருப்பாங்க, மேடையில் வந்து அழகாக பேசி கலைஞர்களுக்கு பொன்னாடை போத்துவாங்க. இவரங்க மேடைகளே ஆர்மணி வாசிக்கும் மரியாதைக்குரிய அன்பு பாசமிகு அன்பன்னார் முனியாண்டி அவர்களுக்கு நமது கிராமத்தின் சார்பாக மலர் மாலை வழங்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி ரொம்ப பெருமையாக பேசி மாலை போடுவாங்க. சில கிராமங்களில் சில பேர் மேடையில் பேச மாட்டாங்க, வெளியில் 1000 பேசுவாங்க. ஆனால் மேடையில் ஏறி பேச சொல்லுங்க, ஐயா அண்ணே நம்மளுக்கு இந்த மேடையில் ஏறி பேசுகிற பழக்கம்லாம் கிடையாது, கொஞ்சம் கூச்ச சுபாவம், பேரை மட்டும் நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் மாலையை போட்டு போயிடுறோம் அப்படின்னு சொல்லி எங்களை பேரை சொல்லிவிட்டு அவங்க மாலையை போட்டு போயிடுவாங்க. இது ஒரு வகையான மரியாதை. எந்த ஊர்லையாவது பொன்னாடை போத்தும் பொழுது மாலை போடும் பொழுது எனக்கு போடாதீங்க நான் சொல்லியிருக்கேனா? சொல்ல மாட்டேன். அது மரியாதை கிடையாது. ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு ஊரில் ஒரு ஐயா எனக்கு பொன்னாடை போத்த வந்தார். பொன்னாடை போத்தாதீங்கன்னு சொல்லி காலில் விழுந்து அழுதுருக்கேன். எதுக்கு? அவர் எவ்வளவு பெருமையா சொல்லி போட்டார் போது உங்களுக்கு தெரியுமா? மேடையில் அழகா பேசினார், என்னை ரொம்ப பெருமையா பேசுறாரா. இந்த மேடைக்கு நகைச்சுவை திலகம் பாசமிகு அன்பு தம்பி புதுகை மாநகரை சேர்ந்த KR இளையராஜ் அவர்களை நான் தான் அழைத்து வந்தேன் இதே மேடைக்கு. என் கையால் துண்டு ஓட்டேன், பாவம் அடுத்த வருடம் அவர் இறந்து விட்டார். நகைச்சுவை திலகம் பாசமிகு அன்பு தம்பி ரவிகாந்த் அவர்களை நான் தான் அழைத்து வந்தேன் இதே மேடைக்கு. என் கையால் துண்டு ஓட்டேன், பாவம் அவரும் அடுத்த வருடம் இறந்து விட்டார். நீண்ட வருடத்திற்கு பிறகு அன்பு தம்பி சூர்யா அவர்களை நான் தான் அழைத்து வந்தேன்னு சொன்னார்ல, பொசுக்குன்னு காலில் விழுந்துட்டேன். எப்பா எனக்கு துண்டு போத்தாதப்பா, நீ தாண்டா எம்மன் பாசக்கயிறு வச்சுக்க சுத்தின மாதிரி இந்த துண்டை வச்சு சுற்றிக்கிட்டு இருக்க, இருக்கிற ஆளுக்கு பூரா துண்டை ஓட்டி நீ தான் கொண்டு இருக்க, எனக்கு துண்டு போத்தாதுன்னு சொல்லி காலில் விழுந்து அழுதுருக்கேன். என்ன மச்சத்துக்கு எங்கே போன் நம்பரை சொல்லு பார்ப்போம். அதனால் என்னை பற்றி ஐயாக்க இந்த கிராம மரியாதைங்கிற போது நாடக கலைஞர்களுக்கு மலர் மாலை வழங்கி கௌரவப்படுத்திய அன்பு கிராமத்தார்களுக்கும் விழா குழுவினர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள், நன்றிகள் வணக்கம். ஏன் மாலை நாங்களே அவ்வளோ தூரம் கழுத்தில் போட்டிருக்கோம் நீங்களாம் நினைப்பீங்க, ஏன்னா கோயிலுக்கு என்ன நீர் மாலை எடுக்க வந்திருக்காங்கல்ல, பால் கூட இல்லை மாப்பிள்ள, பூக்கள் பூக்கிறது ஆண்டவனுக்காக தான், அதான் அடுத்து கலைஞர்களுக்காக. நாடக கலைஞர்களை மதிச்சு நம்மளை மதிச்சு போட்டிருக்காங்கல்ல, இதை பறிச்சு இதை ஒரு இடத்துல கொண்டு போய் சேர்த்து அவங்க அதை மாலையா கட்டி இங்க கொண்டு வந்து நம்மளையும் மதிச்சு போடுறாங்க. நம்ம மரியாதையை ஏத்துக்கணும் இல்லையா? அது கழுத்துல ஒரு 10 நிமிஷம் போட்டிருந்தோன்னா கழுத்து வலிக்கவா போகுது? நம்ம ஆளுங்க போட்டோன்னே லவக்கும் கழட்டி வச்சிடுறது. கழுத்துல போட்டிருப்போமே கொஞ்ச நேரம். மனுஷனுக்கும் இந்த மாலையை போடும்போது ஒரு ஞாபகம் வரும். கண்டிப்பா. என்ன ஞாபகம் சொல்லு? என்னைக்காவது ஒரு நாளைக்கு இந்த மாலை, அந்த ஞாபகம் இல்ல, பண்ண தப்பு கல்யாணம், அது உண்மை. அதுக்கு முன்னாலே மாலை போட்டுருவாங்க, காது குத்தும் போது கழுத்துல மாலை போட்டு தான் காது குத்துவாங்க. சின்ன பிள்ளை ஞாபகம் இருக்காது, இது ரொம்ப தெளிவா ஞாபகத்துல இருக்கு. மாப்பிள்ள விதியை வெல்ல யாராலும் முடியாது. நம்ம தலைக்கு மேல ஆண்டவன் எழுதிச்சா, அதை யாராலும் மாற்ற முடியுமா? மாற்ற முடியாது. இந்த பிறவியில உனக்கு இதுதான் கதி. அதாவது நீங்க என்ன சொல்ல வரீங்களோ எனக்கு நல்லா புரியுது. கிடைக்கிறது கிடைக்காம இருக்காது, கிடைக்காம இருக்கிறது கிடைக்காது. வரும்போது முத்து படம் பார்த்துட்டு வந்தியாடா? உங்களுக்காக நம்ம மக்களுக்காக ஒரு சின்ன ஒரு புதுமொழி ஒண்ணு எடுத்துட்டு வந்தேன். சொல்லுங்க. சொல்லாமல? அண்டார்டிகால மனுஷன் வாழ முடியாது, அண்டார்டிகா பனி விழுகிற இடம், ஒரு மனுஷன் வாழ முடியாது, பொண்டாட்டி கிட்ட புருஷன் வாழ முடியாது. அதான் உண்மை, அப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு ஒவ்வொரு வீட்லயே. ஐயா ஏன் விதியை வெல்ல யாராலும் முடியாதுன்னு சொல்றேன். இப்ப மனுஷனா பிறந்துட்டான்னா என்னைக்காவது அந்த மனுஷன் சாகத்தான் போறான். மரணத்தை வென்றவர்கள் உலகத்தில் யாருமே கிடையாது. இப்போ மரணங்கிறது நம்ம யாருக்காவது தெரியுமா? யாருக்குமே தெரியாது. ஆனால் என்னைக்காவது ஒரு நாளைக்கு நம்ம சாகத்தான் போகிறோம். இப்படித்தான் யமதர்மே ஒருத்தர் வீட்டு கதவை தட்டியிருக்கான். கதவை தட்டினோன்னே அவன் கதவை அப்படி திறந்திருக்கான். யமதர்மன் வெளியில் நிற்கிறார், கையில் பாச கையில் சூலாயுதம், கையில் கதாயுதத்தோடு நிற்கிறாப்புல யமதர்மே. அவன் கதவை திறந்து நம்ம கேட்குற முதல் வார்த்தை, என்னப்பா ட்ராமா கம்பெனியா, என்ன மேக்கப் போட ஓடி வந்துட்டியா, நாடக கம்பெனியாயா அப்படின்னு சொல்லிட்டான். டே நாடக கம்பெனியா, நான் உண்மையிலே யமன்தான்டா, உன் உயிர் எடுக்க வந்திருக்கேன்னொன்னே அவனுக்கு ஒன்றுமே புரியல. உண்மையிலே யமராஜா தானா? எதுக்குப்பா ஏன் உயிர் எடுக்க போகிற? உன் விதிகாலம் முடிஞ்சு போச்சு, அதனால் உன் உயிர் எடுக்க நான் வந்திருக்கேன்னு. அப்படியா?
எப்போ உயிர் எடுக்க போகிறீங்க? இன்னைக்கு நான் உன் உயிர் எடுக்க வரல, நாளைக்கு தான் உயிரை நான் எடுக்க போகிறேன். ஏன் தெரியுமா? இன்னைக்கு முன்கூட்டியே வந்து உங்ககிட்ட சொல்கிறேன். நீ அந்தளவுக்கு நிறைய தர்மங்கள் பண்ணியிருக்க, நிறையா புண்ணியம் பண்ணியிருக்க, நிறையா பேருக்கு அன்னச்சத்திரம் கட்டி கொடுத்துருக்க, நிறையா பேருக்கு பள்ளிக்கூடம் கட்டி கொடுத்துருக்க, அநாத குழந்தைகளை நிறையா பேரை படிக்க வச்சுருக்க. அதனால் நீ ரொம்ப தர்மசீலன், நானும் தர்மசீலன். அதனால் உன் குடும்ப குட்டிகளோட இன்றைக்கி ஒரு நாள் நல்ல சந்தோஷமாக இருந்துக்கோ. உனக்கு ஏதாவது ஆசைகள் இருந்தால் நிறைவேற்றிக்க, இன்றைக்கே நிறைவேற்றி வச்சுக்கோ. நாளைக்கு வந்து உன் உயிரை நான் எடுத்துகிட்டு போயிடுவேண்டா அப்படின்னு சொல்லி யமதர்மன் சொல்கிறாரு. உடனே அவன் கேட்குறான், ஏங்கய்யா இந்த மாதிரி என் உயிரை எடுக்க போகிறேன்னு சொன்னீங்களே, எதை அடிப்படையாக வச்சு என் உயிரை எடுக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி அவன் கேட்க. யார்? மனுஷ பைப்பில் கேட்குறான். ஒன்றுமில்லடா, என் கையில் இந்த ஓலைச்சுவடி இருக்குது பாரு, நிறைய இருக்குது ஓலைச்சுவடி. அந்த ஓலைச்சுவடியில் ஓலைச்சுவடியில் ஓம் பேர் தான் இருக்குது. அதனால தான் உன் உயிரை நான் எடுக்க வந்திருக்கேன். ஓஹோ, ஓலைச்சுவடி வாடிக்கையாளர் நீதான், வாடிக்கையாளர் நீதான், அதனால் உன் உயிரை நான் எடுக்க போகிறேன். சரிங்கய்யா, வீட்டுக்கு வந்துட்டீங்க, கண்டிப்பாக எங்கள் வீட்டில் வந்து நீங்கள் சாப்பிட்டு தான் போகணும். யாரை கூப்பிட்றா? யமனை கூப்பிட்றியா? டே நான் யமன்டா, நான் சாப்பிடலாம் மாட்டேன், அதெல்லாம் நீங்கள் சொல்லக்கூடாது. எதிரியாக இருந்தாலும் வந்தவங்களை உபசரணம் பண்ணுறதா தமிழர்கள் பண்பாடு. எங்கள் வீட்டுக்கு வந்துட்டீங்க, நீங்கள் சாப்பிடாமல் போகக்கூடாதுன்னு சொல்லி யமனை உட்கார வச்சு சாம்பாரில் தூக்க மாத்திரையை கலந்துட்டான் போட்டு சாப்பாடை போட்டு யமதர்மன் சாப்பிட்டு அப்படியே மட்ட மல்லாக்க மல்லாந்துட்டாப்புல. அவன் என்ன பண்ணிவிட்டா? யமன் தூங்குனதுக்கப்புறம் அந்த ஓலைச்சுவடி கட்டை அப்படியே எடுத்து, ஓலைச்சுவடியில் அவன் பேர் தானே எழுதியிருக்கு, அந்த ஓலைச்சுவடி அப்படி உருவி கடைசியில் சொருவிக்கிட்டான். எந்திரிச்ச உடனே நம்ம உயிர் எப்படி எடுப்பார்? பேர் யார் பேர் இருக்கோ அவங்க பேர் தானே அவர் எடுப்பார். அதனால் நம்ம ஓலைச்சுவடியை உருவி கடைசியில் சொருவிக்குன்னு சொல்லி எடுத்து அடியில் சொருவிக்கிட்டான். யமதர்மன் முழிச்சிட்டார். முழிச்ச உடனே யமதர்மனுக்கு ரொம்ப சந்தோஷம். பரவாயில்லையே தம்பி, உன் உயிரை எடுக்க வந்திருக்கிறது யமதர்மன் தெரிஞ்சும் கூட எனக்கு சோறு போட்டு உபசரணை பண்ண, உண்டக வீட்டுக்கு நான் ரெண்டகம் பண்ண மாட்டேன். அதனால் உனக்கு ஒரு சலுகை பண்ண போகிறேன். என்ன சலுகை? பேர் யார் பேர் இருக்கோ அவங்க உயிரைத்தான் நான் எடுக்க போகிறேன்னு உன்ட்ட சொல்லியிருந்தேன் இல்லையா? அதனால் உன் பேர் தான் பேர் இருந்துச்சு, அதனால் உன் உயிரை நான் எடுக்க மாட்டேன். அடியில் யார் பேர் இருக்கோ அவன் உயிரை தான் நான் எடுக்க போகிறேன்னு சொன்னார்ல, அதோடு அவனுக்கு நெஞ்சொலி வந்து செது போயிட்டான். விதி வழி எது? யாராலையும் மாற்ற முடியாது. அதனால் பொண்டாட்டிங்கிறது நம்ம விதி மாற்ற முடியாது. அதனால் வந்திருக்கக்கூடிய உங்களுக்கு முதல் வணக்கத்தை சொல்லிட்டு நம்ம வேலையை ஆரம்பிப்போம். அமைதியாக நாடகத்தை பார்க்க வேணுங்க, உங்க ஆதரவு எங்களுக்கு கொடுக்க வேணுங்க. அமைதியாக நாடகத்தை பார்க்க வேணுங்க, உங்க ஆதரவு எங்களுக்கு கொடுக்க வேணுங்க. அமைதியாக நாடகத்தை பார்க்க வேணுங்க, உங்க ஆதரவு எங்களுக்கு கொடுக்க வேணுங்க. கிரல் செஞ்சு நாடகத்தை கெடுக்க வேணாங்க, தயவு செய்து நாடகத்தை கெடுக்க வேணாங்க. கிரல் செஞ்சு நாடகத்தை கெடுக்க வேணாங்க, உங்களுக்கு ஈடுகிணை உலகத்தில யாரும் இல்லைங்க. அமைதியாக நாடகத்தை பார்க்க வேணுங்க, உங்க ஆதரவு எங்களுக்கு கொடுக்க வேணுங்க. கூட்டத்திலே கூச்சு குழப்ப பண்ணக்கூடாது, கொஞ்சம் குமரிகளை குறுகுறுன்னு பார்க்க கூடாது. கூட்டத்திலே கூச்சு குழப்ப பண்ணக்கூடாது, கொஞ்சம் குமரிகளை குறுகுறுன்னு பார்க்க கூடாது. அங்க இங்க விரல விட்டு நோண்டக்கூடாது, அங்க இங்க விரல விட்டு நோண்டக்கூடாது. இதிலே தெரிஞ்சுக்கோங்க ஆல்ரவுண்டர்காரன் எவ்வளவு பொட்ட பொறிக்க பையனு. அங்க இங்க விரல விட்டு நோண்டக்கூடாது, கூட்டத்திலே கலகத்திரி பண்ணக்கூடாது. அமைதியாக நாடகத்தை பார்க்க வேணுங்க, ஆதரவு எங்களுக்கு கொடுக்க வேணுங்க. அம்மா தாய புண்ணியவதியே சொல்லுங்க கேளுங்க, ஆம்பளைக்கு மதிப்பு நீங்க கொடுக்க வேணுங்க. அம்மா அடுத்தரியா அம்மா தாய புண்ணியவதியே சொல்லுங்க கேளுங்க, ஆம்பளைக்கு மதிப்பு நீங்க கொடுக்க வேணுங்க. அக்கம் பக்கம் கதைகளையே பேச வேணாங்க, அக்கம் பக்கம் பல கதைய பேச வேணாங்க. பிடிக்கு வரை நாடகத்தை பார்க்க வேணுங்க, அமைதியாக நாடகத்தை பார்க்க வேணுங்க. ஆதரவு எங்களுக்கு. சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் வட்டம் நமது காஞ்சனகுளம் அருள்மிகு ஸ்ரீ நிறைகுளத்து ஐயனார் ஸ்ரீ கருப்பண்ண சுவாமி திருக்கோவில் வைகாசி புறவி எடுப்பு உற்சவ விழாவை முன்னிட்டு உயர்திரு திருப்புவனம் காவல்துறை ஆய்வாளர் அவர்கள் தலைமையிலும் உயர்திரு திருப்புவனம் காவல்துறை சார்பு ஆய்வாளர் அவர்கள் முன்னிலையிலும் ஸ்ரீ நிறைகுளத்து ஐயனார் ஸ்ரீ மாரநாடு கருப்பண்ண சுவாமி பக்தர்கள் சார்பாக நடத்தப்படும் நாடகம் நடைபெறும் காண வருக. மேற்படி கோவிலுக்கு முன்பு அமைந்துள்ள சிங்காரம் விண்வெளி கலையரங்கத்தில் மாபெரும் தலை சிறந்த கலைஞர்கள் பங்கு கொள்ளும் வீரபாண்டிய கட்டபொம்மன் 3ஆம் பாகம் சிறப்பாக நடைபெற உள்ளது. சென்ற இடமெல்லாம் தனக்கு ஒரு வானிகள் வெற்றி முரசு கொட்டி வரும் நாடக கலியுக ராஜா செந்தமிழ் சுடர்
கலைத்தாயின் நடத்த இளைய கலைமகன் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய பாசமிகு அன்பு மாமா நமது மனக்குளத்தைச் சேர்ந்த MS பாக்கியநாதன் அவர்கள் இவரங்கம் இடையிலே பகதூர் வழியாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கின்றார். தனது நீய காலங்களாலே வெண்ண நாடகம் கட்டபொம்மு நாடகம் வள்ளித்தமிழ் நாடகத்தை பாட்டை போய் பாடிக்கிட்டு இருக்க இப்பெல்லாம் பாடக்கூடாது தம்பி. வீரபாண்டிய கட்டபொம்மு நாடகத்துல வர்ணமட்டுன்னு ஒண்ணு இருக்கு, அந்த பாட்டு தான் பாடணும். வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு எந்த இஷ்ட தெய்வத்தை கும்பிடுவாரு? திருச்செந்தூர் முருகப்பெருமான். அப்ப முருகன் பாட்டு தானே பாடணும். இந்த நாடக உலகத்துல பெரிய சிரிப்பு நடிகர் யாருன்னா என் மாமன் முன்னாம்பளை, கேள்விப்பட்டிருப்பீங்க. பெரிய ஒரு நகைச்சுவை ஜாம்பவான், நல்ல ஒரு மனுஷன். அவருக்கு புள்ள உறந்துருக்குவாரு, பேரை கெடுக்கிறதுக்குனே பிறந்திருக்காங்க. இது ஒரு விவசாயம் தானே, நீ நல்ல விவசாயம் பண்ணடா. தனது நீய காலங்களாலே உங்கள் செவிகள் இனிப்பட செய்ய வந்திருக்கும் இனிசைக்கான இசைக்குயில் தேனிசை இசையமது உங்கள் அபிமான செல்வி திருமதி பி லட்சுமி அவர்கள் இவரக மேடைகளை வெள்ளையம்மாளாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள். வள்ளி திருமணத்துல பார பாட்ட பூரா இதுல பாடிக்கிட்டு இருக்க. ஆளனும் வள்ளி திருமணத்துல பார பாட்டுடா. வள்ளி திருமணத்துல எப்படி முருகப்பெருமான காதலிச்சாங்களோ அதே மாதிரி பகதூர் வெள்ளையை வந்து காரணம் 1000 இருக்கட்டும். என் மாப்பிள்ள ஒவ்வொரு பேருக்கும் பாரு, நீங்க தான் பாட மாட்டேங்கிறீங்க, அவனாச்சும் பாட விடுங்க. அப்படியா? பேசாம நான் கூட ஆளுண்டு வாசிக்கிறேன்டா, இங்க உட்காந்து கூட பாடுறா. போயிட்டு போகுது. ஆர்ப்பாட்ட திலகம் ஆர்ப்பாட்ட நடிகன் நமது வல்லார இனத்தை சேர்ந்த அன்பு மாமா KV கார்த்திக் சாமி அவர்கள் இவர மேடைகளை கட்ட பொம்முவாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கின்றார். இதுக்கு பாடலையாப்பா? நடிப்பின் திலகம் நடிப்பின் சக்கரவர்த்தி குரண்டையைச் சேர்ந்த SS மாரநாடு அவர்கள் இவரங்க மேடைகளை ஊமத்துறையாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கின்றார். ஓஹோ, இதெல்லாம் ஊமத்துறை பாடிட்டு வருவாரோ? ஓஹோ, இப்போ தாண்டா ஏண்டா நான் பரவாயில்ல பரவாயில்ல, மொத்தத்துக்கு நாடகத்தை நாசமாக்க போறீங்க. சீக்கிரம் ஆக்குங்கடா, அம்பட்டு சோத்துக்கு பிச்சை எடுப்போம். ஆர்ப்பாட்ட திலகம் ஆர்ப்பாட்ட நடிகர் நமது செம்புணஞ்சியை சேர்ந்த பாசமிகு அன்பு சகோதரர் மணி அவர்கள் இவரக மேடைகளை காலாந்துறையாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கின்றார். பாட்டுக்கு ஒரு நாயகன் நவரச திலகம் பாசமிகு அன்பு நெஞ்சம் நமது தேளியைச் சேர்ந்த MS பொன்மணி அவர்கள் இவரக மேடைகளை தானவதை பிள்ளையாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கின்றார். நகைச்சுவை திலகம் நகைச்சுவை மாமன்னன் அதிசய குள்ளன் என்று மக்களால் பாராட்டு பெற்று வரும் உங்கள் அபிமான செல்வன் நமது கொளிஞ்சிப்பட்டியைச் சேர்ந்த SK போதகுர் அவர்கள் இவரக மேடைகளை கம்பள பட்டாளமாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கின்றார். எங்களுக்கெல்லாம் பக்க பலமாக பக்கம் ஏழுகள் அமைந்திருக்கும் ஆர்மணிய சக்கரவர்த்தி இன்னிசு திலகம் நமது மேல பாரகுலத்தைச் சேர்ந்த பாசமிகு அன்பு மாமா KA முனியாண்டி அவர்கள் இவரங்க மேடைகளை ஆர்மணியம் அன்பின் பாடல். பணம் இருந்தா போதுமடா மடியிலே ஐயா, பாசம் என்ன நேசம் என்ன உலகிலே. பணம் இருந்தா போதுமடா மடியிலே ஐயா, பாசம் என்ன நேசம் என்ன உலகிலே. அடபணமே அடபணமே பணமே உன் மனமே. அதுதான் இனமென்றும் குளமென்றும் பேசுவோம், இனமென்றும் குளமென்றும் பேசுவோம். கையில் இருந்தால் தான் எதிரி கொண்டு வீசுவோம். இனமென்றும் குளமென்றும் பேசுவோம், கையில் இருந்தால் தான் எதிரி கொண்டு வீசுவோம். இல்லாத வீட்டினிலே அன்னையும் இல்லை, தந்தையும் இல்லை, பெத்த பிள்ளையும் இல்லை. பணம் இருந்தா போதுமடா மடியிலே ஐயா, பாசம் என்ன நேசம் என்ன உலகிலே. அடபணமே அடபணமே. பரவு வரும் போது கண்கள் மயங்கிடும், பரவு வரும் போது கண்கள் மயங்கிடும். அது செலவழிஞ்சா சித்த ஞானம் பெருகிடும். பரவு வரும் போது கண்கள் மயங்கிடும், அது செலவழிஞ்சா சித்த ஞானம் பெருகிடும். உழைப்பினிலே வாழ்ந்து வந்த கஷ்டமும் இல்லை, கடங்களும் இல்லை ஐயா, கவலைகள் இல்லை.
பணம் இருந்தா போதுமடா மடியிலே ஐயா, பாசம் என்ன நேசம் என்ன உலகிலே, அட பணமே அட பணமே. நல்ல அற்புதமான ஒரு பாடு. பணத்தை வச்சு உலகமே இயங்கிக்கிட்டு இருக்காதா உண்மை. காசா லேசா காசா லேசானா காசாலேயே ஷா. உலகத்திலேயே மனுஷனுக்கு மரியாதை இருக்கோ இல்லையோ, பணத்துக்கு தான் மரியாதை. அந்த அளவுக்கு பணத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த காலத்தில் மனுஷனுடைய மனசை தான் பார்த்தாங்க, இப்போ கையில் பணத்தை தான் பார்க்குறாங்க. பணம் காசு இருந்தால் தான் சொந்த பந்தமே நம்ம வீட்டுக்கு வரோம். 10 காசு இல்லைன்னு வைங்க, ரோட்டில் போகிற நாய் கூட நம்மளை மதிக்காது. அந்த அளவுக்கு பணம் காசு ரொம்ப முக்கியமாக போயிடுச்சு. இப்போ ஒன்றுமில்ல, முதல்ல கோயிலுக்கு போனோம்னா சாமியை கும்பிடும்பொழுது எப்படி சாமியை கும்பிடுவோம், கையெடுத்து ஆண்டவா எல்லாத்தையும் காப்பாற்றுறா அப்படின்னு சொல்லி சாமியை கும்பிடுவான். சாமியை கும்பிட்டதுக்கப்புறம் என்ன செய்வாங்க, இந்த கோயில் அர்ச்சகர்கள் சில பேர் சாமிக்கு சூட தீபாரத்தனை காமிச்சிட்டு சூடத்தட்டை வந்து நம்மளை அப்படி நீட்டுவார். நம்ம என்ன செய்வோம், சூடத்தை கண்ணில் ஊற்றிட்டு ஒரு 5 ரூபா காசு ஏதாவது சில்லறை காசு இருக்கான்ட்டு எடுத்து தட்டில் போடுவோம். நம்மளுக்கு விபூதி போடும்போது எப்படி போடுவாங்க, 5 ரூபா காசு தானே போடுற, நாசமாக போ, விளங்க மாட்டேன் போ. அந்த 5 ரூபா காசுக்கு அதே தட்டில் ஒரு 10 ரூபா காசு ஒரு 20 ரூபா எடுத்து போடுங்களேன். நம்மளுக்கு விபூதி போடும்போது எப்படி போடுவாங்க, அந்த தட்டில் இருக்கிற ரோஜாப்பூ மல்லிகைப்பூ கூட சேர்த்து விபூதி போடுவாங்க. அதே தட்டில் ஒரு 100 ரூபாயை போடுங்க, சாமி கழுத்தில் இருக்கிற மாலை நம்ம கழுத்தில் இருக்கும். அதே தட்டில் ஒரு 5000 ரூபா பணத்தை கொடுங்க, சாமி தூக்கி நம்ம கையில் கொடுத்துருவாங்க, கொண்டு போட வச்சு சாமியை கும்பிட்றான்ருவாங்க. அப்போ அந்த அளவுக்கு பணத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் ஆயிடுச்சு. காசா லேசா காசாலேயே ஷா. நல்ல அற்புதமான பாட்டு. பணமே உன் மனமே நல்ல பாட்டு, நல்லா இருந்துச்சு பாட்டு, உண்மையிலே அற்புதமான பாட்டு. அரங்கமே அதிர்ம அளவிற்கு நந்திக்குப்பாக இங்கே மத்தளத்தை இசைத்து உங்களெல்லாம் மொழிக்க காத்து கொண்டிருக்கின்றா கோடை குமரன் மிருதங்க சக்கரவர்த்தி, எங்களது அரசகுலம் கொண்டெடுத்த மரியாதைக்குரிய அன்பு தந்தையா டிவி ஜெயம் அவர்களுடைய அன்பு மாணவனுமாகிய பாசமிகு எனது அன்பு மாப்பிள்ளை DS சிவா அவர்கள் இவரங்க மலைகளில் மிருதங்கம் டோலாக்கன் தொப்பிடித்த விழா. பலவாத்திய புகழ் பலவாத்திய மாமன்னன் மீனாட்சிபுரத்தை சேர்ந்த அன்பு மாப்பிள்ளை MM சரவணகுமார் அவர்கள் விரங்கமலைகளை பலவாத்தியம்.
பாலே பாலே அற்புதமான வாத்தியம். சிறந்த முறையில் தாளத்தை இசைத்து உங்களெல்லாம் மகிழ்விக்க காத்து கொண்டிருக்கின்றார் நமது கள்ளங்குளத்தைச் சேர்ந்த அன்பு அப்பா எம் கிருஷ்ணன் அவர்கள். வேரகமடைகளை தாளம். ஆல்ரவுண்டு தம்பி நல்லா வாசிக்குதுல்ல. நீ மப்பா கழட்டினது போகிறோம். ஏற்கனவே ஒரு ஊரில் நம்மளுக்கு மப்பா கழட்டினாங்களே, மறந்துட்டியா? அது ஒன்றும் இல்லை. ஒரு ஊருக்கு நாங்கள் போகிறோம் அப்படின்னா அந்த ஊரை மகிழ்விக்கிறதுக்காக ஏதாவது பேசி மக்களை சிரிக்க வைக்கணும். ஒரு விஷயங்கள் பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லணும், நல்லா வாசிக்கணும், திறமைகளை காட்டணும். இதுதான் எங்களுடைய வேலை. ஏன்னா வரி காசு போட்டு நீங்கள் நாடகம் வைக்கிறீங்க, அப்போ உங்களை சந்தோஷப்படுத்துறது தான் எங்களுடைய வேலை. இப்போ கரூர் பக்கம் நாடகம், அந்த ஊரில் அந்தான்னு ஒரு 13 வருஷமாக தொடர்ந்து நான் தான் போகிறேன். தை மாதம் 1ஆம் தேதி அப்படின்னா அங்கே பப்பு நான் தான் கரூர் பக்கத்தில் கார் வச்சு இங்கேருந்து மெனக்கட்டுன்னு கூட்டிகிட்டு போவாங்க. அப்போ இந்த வருஷம் ஊருக்காரங்க டிசம்பர் மாதம் ஃபோன் பண்ணுறாங்க. போன வருஷம் அண்ணே சூர்யாண்ணே தை மாதம் 1ஆம் தேதி நம்ம ஊர் நாடகம், எப்போயும் வருஷம் நீங்கள் தான் வருவீங்க, இந்த வருஷம் எப்படியாவது வந்துருங்கண்ணே, நாடகம் எதுவும் வாங்கிடாதீங்க அப்படின்னு. கண்டிப்பாக வந்துடுறேண்ணே, இந்த வருஷம் நீங்கள் வந்தீங்கன்னா 15ஆவது வருஷம்னே, அதனால் உங்களுக்கு கேடயம்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம், நீங்கள் கண்டிப்பாக வந்துடுங்கன்னு சொல்லி நண்பர்கள் ஃபோன் பண்ணுறாங்க அங்கேருந்து. சரி கண்டிப்பாக வந்துடுறேண்ணேன்னு. ஆனால் ஒன்றும் இல்லை, யூடியூப்பில் நாடகம் பார்த்தோம். இந்த மீனாட்சி போன சரவணகுமாராம்ல வாத்தியம் பயங்கரமாக வாசிக்கிறாருண்ணே, எப்படியாவது நம்ம ஊருக்கு அவரை கூட்டிகிட்டு வந்துருங்கண்ணே அப்படின்னு சொல்லி ஊருக்காரவங்க சொல்கிறாங்க. அப்போ நான் சொல்கிறேன், அண்ணே மாப்பிள்ளையை கூட்டிகிட்டு வரது ஒன்றும் பிரச்சனை இல்லை, மாப்பிள்ளைக்கு சம்பளம் 4000 ரூபா அப்படின்னு. சம்பளத்தை பற்றி பிரச்சனை இல்லைன்னு 4500 நாங்கள் கொடுத்துட்றோம், நீங்கள் கூட்டிகிட்டு வந்துடுங்க. சரி ஓகே, காரில் தானே போகிறோம், மாப்பிள்ளைக்கு அட்வான்ஸ் பண்ணி எனக்கு அட்வான்ஸ் பண்ணி மாப்பிள்ளையை கூட்டிகிட்டு நாங்கள் ஊருக்கு போயாச்சு. ஊருக்கு போனோன்னே நல்ல மரியாதை, நல்லா கவனிச்சாங்க, நல்ல சாப்பாடு. 10 மணிக்கு நாடகத்தை ஆரம்பித்து கோமாளி வெளியே வந்து நடிகர் பேரை பூரா சொல்லிவிட்டு பக்கவாத்திய கலைஞர்கள் பேரை சொல்கிறேன். பெட்டிக்கார் பேரை சொல்லி முடிச்சாச்சு, ஆல்ரவுண்ட் மிருதங்கம் பேரை சொல்லி முடிச்சாச்சு. மாப்பிள்ளை ஆல்ரவுண்டு சரவணகுமார் பேரை சொன்னேன்ல, மாப்பிள்ளை வாத்தியம் புரிச்சு மேய்ஞ்சிட்டேன். சம்பளத்துக்காக தொழில் பண்ண மாட்டேன், ஆத்ம திருப்தியாக தொழில் பண்ணுவேன். பேர் வாங்கணும்ல அந்த ஊரில், மதுரையிலேருந்து கரூருக்கு நம்மளை கூட்டிகிட்டு வந்திருக்காங்கன்னா பேர் வாங்கணும் இல்லையா, அந்த தொழிலுக்கு அது அப்படின்னு சொல்லி மாப்பிள்ளை வாத்தியம் நல்லா வாசிச்சாப்புல, சும்மா சொல்லக்கூடாது, நல்லா வாசிச்சாப்புல. வாசித்து முடிச்ச உடனே மக்கள் பூரா நீங்கள் எப்படி கை தட்டினீங்களே அதே மாதிரி கை தட்டினாங்க. நான் பொத்திட்டு சும்மா இருக்க வேண்டியதானே, மேற்கொண்டு நான் இவருக்கு பேர் வாங்கி தரேன்னா. ஏன் மாப்பிள்ள நல்லா வாசிக்கிறீங்களே, இந்த சாமி இறக்குறதுக்கு எப்படி வாசிப்பாங்கன்னு சொல்லி நான் கேட்க, அதுக்கு மாப்பிள்ள வாசிச்சாப்புல. இது சாமி இறக்குறதுக்கு. எப்பா சாமி இறக்குறதுக்கு இப்படிலாம் வாசிப்பீங்களா? சரிப்பா, சாமி தூக்குறதுக்கு எப்படி வாசிப்பாங்கன்னு சொல்லி நான் கேட்க, அதுக்கு மாப்பிள்ளை வாசிச்சாப்புல. சாமி தூக்குறதுக்கு வாசிச்சு முடிச்சாச்சு. நாடகம் நல்லபடியாக நடந்து அந்த நாடகத்தை நல்லபடியாக நாங்கள் முடிச்சிட்டோம். காலையில் உட்காந்து முகத்தில் பவுட்ரு போட்டிருப்போம் இல்லையா, அது தேங்காய் எண்ணெய் போட்டு நான் பவுட்ரு அழிச்சிக்கிட்டு இருக்கேன். ஒரு 4 பெரியவங்க உள்ளே வந்தாங்க. ஏப்பா பப்புன்னு இருப்பா, முக்காவாசி வந்துருச்சுன்னு ஒரு காவாசிதியா, யாருப்பா நைட்டு பப்புன்னு வேஷம் போட்டால் யாருப்பா? நான் உடனே முகத்தில் அரிகாரத்தை அழிச்சிக்கிட்டு இருந்தேன்ல, அதோட ஐயா நான் தான் ஐயா பப்புன்னு. அப்படியா, என்ன மூஞ்சி பூரா கருப்பாக இருக்குன்னு இல்லையா, அரிகாரத்தை அழிச்சிக்கிட்டு இருக்கேன். அப்படியா அப்பு, சரி சரி சரி. இந்த ஆல்ரவுண்டு வாட்ச தம்பி எங்கன்னு கேட்க, அந்த சாமான் கட்டிக்கிட்டு இருக்காரு வருங்க, அவர் தான் ஆல்ரவுண்டு வாட்சவர். அப்படியா, சரி 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 சரி, நீங்கள் 2 பேர் மட்டும் தனியாக கோயிலுக்கு வாங்கப்பான்ட்டாங்க. சரி நாங்கள் நினச்ச ஒருவேளை தனியாக கூப்பிட்டு களஞ்சம்லாம் கொடுத்து தனியாக அன்பளிப்பு காசு கொடுக்க போகிறாங்க ஓலருக்கு அப்படின்னு சொல்லி நாங்கள் 2 பேர் நம்பி கோயிலுக்கு போகிறோம். போகும்போதே மாப்பிள்ளைகிட்ட சொல்கிறேன், எனக்கு ஒரு எச்சி புத்தியை வருங்க மாப்பிள்ளை, இந்த ஊருக்கு உங்களை கூட்டிகிட்டு வந்தது நான் தான். இந்த ஊரில் எது கொடுத்தாலும் சரி ஆளுக்கு பாதி பாதின்னு சொல்லிட்டேன். மாப்பிள்ளை நல்ல மனுஷக்கார, மாமா பாதி என்ன முழுசா உங்களுக்கே கொடுத்துறேன் அவனும். நாங்கள் 2 பேர் கோயில் வாசலில் போய் நிற்கிறோம். ஒரு 40 பேர் பொதுன்னு வந்தாங்க. ஏப்பா இந்த ராத்திரி
சாமி இறக்கிறதுக்கு வாசிக்க சொன்னது யாருப்பான்னு ஊருக்காரவங்க கேட்க நான் உடனே ஐயா நான் தான் சொன்னேன் ஏன்னா பேர் வாங்கணும் இல்லையா. சாமி தூக்குறதுக்கு வாசிச்சது யாரு? அவர் தான். சரி, சாமி இறக்கிறதுக்கு வாசிக்க சொன்னது யாரு? ஐயா நான் தான் ஐயா சொன்னேன். சாமி இறக்கிறதுக்கு வாசிச்சது யாரு? அவர் தான். இந்த ரெண்டு பையனையும் பிடிச்சி மரத்தில் கட்டி விடாண்டாங்க. நீ சாமி தூக்குறதுக்கு வாசிக்க சொன்ன அந்த பையனை வாசிச்சான். நீங்க சொல்லி வாச்சதுனால எங்க ஊர் சாமி சிலையை எவனோ தூக்கிட்டு போயிட்டாங்க. அந்த சாமி சிலையை கொண்டு வந்து வைக்கிற வரைக்கும் சொல்லிக்கிட்டே வாசிக்கிறான்ட்டாங்க. அதோட அந்த ஊரே மறந்துட்டோம். நாங்க கையில கால வேணாம்ட்டாங்க. வந்தேன்னா சொருட்டி அடிப்போம்ட்டாங்க. எப்படியோ உன்னைய கூட்டிட்டு போய் அந்த ஊர் வேணாம்னு வந்தாச்சு. உங்க பேரை என்ன நிலைமைக்கு ஆக்கிரேட் மட்டும் பாருங்க. 15 வருஷம் தொடர்ந்து போன ஊரை ஒண்ணுமெல்லாம் ஆக்கி விட்டான் ஒரே நாள்ல. இது ஒரு விவசாயம் தானே. போதும்டா விவசாயம். ஒன்று மின்னொளி கட் அவுட் உதயதாரன் நமது களஞ்சி பானா ராமர் ஒன்றிய கவுன்சிலர் மாடர்ன் ரைஸ் மில் உரிமையாளர் அவர்கள். மின்னொளி கட் அவுட் 2வது கட் அவுட் உபயதாரன் பாசமிகு அன்பண்ணா சேன தனுஷ்கோடி அண்டு ராவண்ணா சாமிவேல் ரியல் எஸ்டேட் அவர்கள். நாடக நோட்டீஸ் அன்பளிப்பு தாவண்ணா தேவராஜ் பிஇ தானா கவி அரசன் காஞ்சனகுளம் அவர்கள். நாடக நோட்டீஸ் அன்பளிப்பு பொதுமக்கள் அனைவரும் அன்போடு வருக வருக அன்போடு அழைக்கின்றோம். இப்படிக்கு ஸ்ரீ நிறைகுளு தையனார் ஸ்ரீ மாரநாடு கருப்புண சுவாமி பக்தர்கள் மற்றும் கிராம பொதுமக்கள் காஞ்சனகுளம் உங்களை அன்போடு வருக வருக அன்போடு அழைக்கின்றார்கள். நாடகத்தின் அமைப்பாளர் முக்குடியைச் சேர்ந்த அன்பு மாமா MS முத்துராஜ் அவர்கள் இந்த நாடகத்தின் அமைப்பு என்பதை மிக்க மகிழ்ச்சியுடன் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாடகத்திற்கு ஒளி அமைப்பு ஸ்ரீ முருகன் ரேடியோஸ் அவனியாபுரம் உரிமையாளர். அண்ணன் பாத்தியா அப்பத்த பாத்தியா அந்த பாட்டு பாடினோன்னு சிரிப்பு வருது. அதிகள புள்ள ஜென்ரேஷனுக்கு அந்த பாட்டு தான் புரியுது. இப்போ இன்னொரு பாட்டு போட்டிருக்காங்க தெரியுமா? பாட்டை கேவலப்படுத்திட்டாங்க. கொத்தனார் ஒட்டுமொத்த கொத்தனார்களையும் கேவலப்படுத்தினாங்க. தூத்துக்குடி கொத்தனாரு தூக்கி போட்டு கொத்துனாரு, தூத்துக்குடி கொத்தனாரு தூக்கி போட்டு கொத்துனாரு. அருமையான தெய்வீக பாடல். ஏண்டா டேய், தூத்துக்குடி கொத்தனாரு தூக்கி போட்டு கொத்தனாருன்னு சொல்லி மனவேதனையோட பாடிக்கிட்டு இருக்கே தெய்வீக பாடலா? தெய்வீக பாட்டு தாங்க அது. எப்படி? இந்த பாட்டுக்கும் நம்ம நாடகத்துக்குமே ஒரு சம்பந்தம் இருக்கு. என்னடா சம்பந்தம்? புதுசா யார வணங்குறாரு? வீரபாண்டியன் முருகனை. முருகனை வணங்குறாரு. ஆமா, அதுக்கு இதுக்கு ஒரு சம்பந்தமே இருக்கு. என்னையா சம்பந்தம்? திருச்செந்தூர் எந்த மாவட்டம்? தூத்துக்குடி மாவட்டம். தூத்துக்குடி. ஆமா. முருகப்பெருமான் அங்கே சூரபன்மன் என்ன பண்றாரு? குத்துனாரு. அப்ப இதுதான் விளக்கம். தூத்துக்குடி கொத்தனாரு முருகப்பெருமான் சூரபன்மனை தூக்கி போட்டு குத்துனாரு. அப்பனா முருகப்பெருமான அவன் கொத்தனார மாத்திட்டியா? எப்படி கொத்தனாருன்னு கேளுங்க. நம்ம மனசெல்லாம் கரடு முரடான பாதையில சாமின்னு கும்பிட போறோமா, நல்லா இருப்பாடான்னு சொல்லி மொழிகிறாரா? அப்ப தூத்துக்குடி கொத்தனார். இப்போ நீ திருச்செந்தூர் போயிட்டு வந்ததுனால அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. உன்னை அப்படியே கடலில் தள்ளி விட்டு வந்திருக்கணும்டா. நான் நீந்தி கொண்டே வருவேன். ஆமாம், கல்லை கட்டி தொங்க விட்டா. ஆமாம், கொத்தனார்களை பெருமையாக நம்ம பேசலைனாலுமே அவங்கள தாழ்த்தி பேசக்கூடாது. கொஞ்ச நேரம் நம்ம வெயிலில் போயிட்டு வரதுக்குள்ளேயே நம்மளுக்குலாம் உடம்பு வெந்து போகுது. ஐயோ அப்பா வேகுதப்பான்னு வேதனை போகிறோமா இல்லையா? ஆனால் அந்த வெயிலையும் பார்க்காம வெப்பத்தையும் பார்க்காம நம்மளுக்காக ஒரு வீடு கட்டி கொடுக்கக்கூடிய கொத்தனார்களை போய் இப்படி தப்பாக பாடலாமா? அது எப்படி எந்த மெட்டில் எடுத்து போட்டிருக்காங்க? முருகன் பாட்டில் இருந்து தான் அந்த மெட்டு எடுத்து போட்டிருக்காங்க. குன்றக்குடி குமரையா குறைகளை தீரையா, குன்றக்குடி குமரையா குறைகளை தீரையா, தூத்துக்குடி கொத்தனாரு தூக்கி போட்டு குத்துனாரு. அப்ப எந்த அளவுக்கு முருகனை கேவலப்படுத்த முடியுமோ கேவலப்படுத்துறாங்க. இந்த அருமையான பாடலை எடுத்துக்கூடிய அன்பு மாமா சூர்யா அவர்களுக்கு எனது சொந்த ஊரான மீனாட்சிபுரம் ரம்பு சார்பாக நன்றியை தெரிவிக்கிறேன். நான் காலையில் மணப்புறம் கோயில் போயில காய்ச்சி வெட்டி போட போறேன். ஓகனுக்கு தானே காய்ச்சி வெட்டி போடணும். மனவேதனையோட சொன்னால் உனக்கு ரொம்ப பெருமையாக பேசிக்கிட்டு இருக்கேன். அதே மாதிரி நம்ம ஆள் இப்போ பாட்டு போட்டார் பார்த்தீங்களா? எவ்வளவு டெக்னாலஜி பெருகி போச்சு பாருங்களேன். பாட்டு போடும் பொழுது பக்கத்தில் ரிமோட் வச்சுக்கிட்டாரு, டக்குன்னு ஒரு பட்டன் அமர்த்தினார், லேசாக அந்த பக்கம் ஒரு பட்டன் அப்படி மேலே ஏற்றினார், பாட்டு வெளியில் வந்துருச்சு. அந்த அளவுக்கு விஞ்ஞானம் ரொம்ப பெருகி போச்சு. அந்த காலத்தில் மைசைடுக்காரவங்கிட்ட இந்த கிராம்போன்னு சொல்லி ஒரு பெட்டி வச்சுருப்பாங்க, பெரியவங்களுக்கு தெரியும், அதெல்லாம் பார்த்துருப்பீங்க. பக்கத்தில் ஜென்ரேட்டர் சாவி மாதிரி ஒன்று இருக்கும், அப்படியே ரவுண்டாக அப்படி சுற்றணும். அந்த சாவியை வச்சு சுற்றினா மட்டும் போதுமா? பாட்டு கேட்கணுமா இல்லையா? அதுக்கு கேசட் வைக்கணுமா இல்லையா? சாப்பாடு தட்டு மாதிரி கருப்பு கலரில் பெரிய கேசட் இருக்கும், அதை தூக்கி அதில் வைப்பாங்க. கேசட்டை வச்சா மட்டும் போதுமா? முள் பாயிண்ட் மாதிரி ஒன்று இருக்கும், அதை எடுத்து கரெக்டாக அந்த கேசட் பாயிண்டில் வைக்கணும். வச்சா தான் பாட்டு வெளியில் அழகாக கேட்கும். எப்படி கேட்கும்? மருதமலை மாமணியே முருகையா தேவரின் குலம் காக்கும்
என்னடா பாட்டு இழுக்குது, மறுபடியும் சாவியை கொடுத்து சுத்து, கரெக்ட் 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 கரெக்டுங்க. கொஞ்சம் வேகமாக நம்ம ஆளு சுத்திடுவான் கட்டிங்க போட்ட உடனே. பாட்டு ஸ்பீடாக போயிடும், மாமலையை முருகை ஏற்றவருக்குள்ள காக்க வேலையா அப்படின்னு ஓடிடும். அப்போ சுத்துற நேக்குன்னு ஒன்று இருக்கு, வைக்கிற நேக்குன்னு ஒன்று இருக்கா இல்லையா? அப்ப நான் சுத்தலாம்னு பாக்குறேன். நீ நிறைய சுத்திட்ட, இன்னும் நீ சுத்தணும்னா உனக்கு கேரகம் தான் இன்னும் சுத்தம். அந்த அளவுக்கு சிறப்பான முறையில் ஒளி அமைத்த எங்களது முருகன் ஆடியோஸ் அன்பு நண்பர்களுக்கு நன்றி. ஆடல் அரசி அபிநய சுந்தரி நாட்டிய தாரகை நடன சிங்காரி மனவையைச் சேர்ந்த அன்பு சகோதரி ரம்யாஸ்ரீ அவர்கள் இவரங்க மேடைகளை டான்சர் காமிக்கு. சித்திர பூவிழி பாரம்மா சித்தில மேகின்ற மீனம்மா, சித்திர பூவிழி பாரம்மா சித்தில மேகின்ற மீனம்மா, 10 விரல் அணைக்க தானம்மா, முத்துரத உனக்கு தானம்மா, உனக்காக உயிர் வாழ இந்த பிறவி எடுத்தது, உயிரோடு உறவாட இந்த உறவும் கிடைக்குது. மாமரத்து பூவெடுத்து மஞ்சள் ஒன்று போடவாம், பூமரத்து நெல்லில் எடுத்து போர்வையாக்கி மூடவாம், கண்ணே புது நாடகம் இரவில் அரங்கேறிரோ, மாமரத்து பூவெடுத்து மஞ்சள் ஒன்று போடவா. உங்களெல்லாம் மகிழ்விக்க காத்து கொண்டு இருக்கிறேன் மதுரை மாநகரை சேர்ந்த உங்கள் வீட்டு பிள்ளை உங்களில் ஒருவன் எம் சூர்யா பவன் காமிக்கு. அடிங்க நான் தான். மிஸ்டர் சூ என்னடா பூ, என்னையா சொல்லுவாங்க? நீ என்னையா சொல்ல வந்த? நான் சூர்யா மச்சான் சொல்ல வந்தேன். அது போய் அதான் என்ன பூன்னு கேட்க வந்தேன். அப்படியா பூ? ஆமாம் பூ. நல்ல பூ. சாப்பாடு நல்ல அற்புதமான ஏற்பாடு, வந்த கலைஞர்களுக்கு அறுசுவையான உணவு சைவ சாப்பாடு வேணுங்கிறத நல்லா சாப்பிடுன்னு சொல்லி முட்டைக்கோசு உருளைக்கிழங்கு வெண்டிக்காய் பச்சடி அப்பளம் மோர் பாயாசம் அந்த அளவுக்கு நல்ல ஒரு கவனிப்பு. சாப்பாடு ஏற்பாடு அளித்த அன்பு கிராமத்தார்களுக்கும் விழா குழுவினர்களுக்கும் நான் சார்ந்த நன்றிகள் வணக்கம். அடுத்தடுத்து டான்ஸ்கார் பாப்பா வர்றதுக்கு முன்னால் ஒரே ஒரு விஷயத்த சொல்லிட்டு போயிடுறேன். யாருக்கு பயப்படுறமோ இல்லையோ என்னை பெற்ற ஐயாக்க இங்கே இருக்கிற சாமிக்கு பயப்படுங்க. நான் அவ்வளோத்தான் சொல்லுவேன். ஏன்னா இங்கே சாமி நிறைஞ்சிருக்கு. அதனால் நம்ம ஒரு எல்லைக்குள்ளே போகும்பொழுது பயபக்தியோடு தான் உள்ளே போகணும். சாமிக்கு நம்ம பயப்படணும். போகிற ஊரில் பூரா இதைத்தான் சொல்கிறேன், சாமிக்கு பயப்படுங்க சாமிக்கு பயப்படுங்கன்னு. யார் சாமிக்கு பயப்படுறா? இப்போ சாமி தான் நம்மளை பார்த்து பயப்படுது. முதல்ல நம்ம சாமி எப்படி கும்பிடுவோம்? கோயிலுக்குள்ளே போய் ஆண்டவா கருப்பா உடம்ப ஆரோக்கியமாக குடுறா, நல்ல தொழில் வளத்தை குடுறா, என் குடும்பம் நல்லா இருக்கணும்யா, சுற்றி இருக்கிற குடும்பம் எல்லாருமே நல்லா இருக்கணும், இப்படி தான் முதல்ல சாமி கும்பிடுவோம். இப்போ யாரும் இப்படி சாமியெல்லாம் கும்பிட்றது கிடையாது. கோயிலுக்குள்ளே போய் கும்பிடும்போது எப்படி கும்பிட்றாங்க? கருப்பா ஏற்ற வீட்டுக்கார வீடு கட்டிட்டான், அவன் நாசமாக போகணும், ரத்தங்கைக்கு சாகணும், அவன் மொண்டாட்டி அடுத்த வீட்டுக்காரன் கூட ஓடி போகணும். இப்படிலாம் சாமி கும்பிட்டா சாமி நம்மளை பார்த்து பயப்படாத ஐயா. ஆமாம், இப்போ மடப்புறம் கோயிலுக்கு போனோம்னா காய்ச்சி வெட்டி போடுறாங்க, மாசாணியம்மன் கோயிலுக்கு போனால் முறை காய்ச்சி அப்புறாங்க, குடும்பம் நாசமாக போகணும்னு. அப்போ யாருமே நல்லா இருக்கக்கூடாதுன்னு தான் நினச்சி சாமி கும்பிட்றாங்களே தவிர எல்லாருமே நல்லா இருக்கணும்னு நினச்சி யார் சாமி கும்பிட்றா? யாருமே சாமி கும்பிட்றது கிடையாது. எல்லாருக்கும் ஒரு விஷயத்த ஒன்று சொல்கிறேன், அதை மட்டும் நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு, வாழ்க்கையில் அதை உணர்ந்துட்டோன்னு வைங்களேன், நம்ம எந்த தப்பும் பண்ண மாட்டோம், யாருக்கு எந்த கெடுதலும் நினைக்க மாட்டோம். பிறப்புன்னு ஒன்று இருந்தால் இறப்புன்னு ஒரு நாளைக்கு நம்ம இருக்கத்தான் போகுது. மரணத்தை வென்றவர்கள் உலகத்தில் யாருமே கிடையாது. என்னைக்காவது ஒரு நாளைக்கு நம்ம சாகத்தான் போகிறோம். இந்த ஆட்டோக்கு பின்னாடி எழுதி போட்டிருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? இறைவன் மிக பெரியவன் எழுதி போட்டிருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? உண்மையிலே சொல்கிறேன், இறைவன் மிக பெரியவன் தான். என்ன காரணம் தெரியுமா? ஆண்டவன் நம்மளுக்கு எல்லா விஷயத்தையும் தெரிகிற மாதிரி வச்சிருக்கான். ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நம்மகிட்ட இருந்து மறைச்சிக்கிட்டான், அதான் மரணங்கிற ஒரு விஷயம். அதை இறைவன் எவ்வளோ பெரியவன் பார்த்தீங்களா? அந்த மரணங்கிற விஷயத்தை மட்டும் நம்மகிட்ட இருந்து மறைச்சிட்டான். ஒருவேளை சாக போகிற விஷயம் மட்டும் நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சுன்னு வைங்க, ஒரு கற்பனைக்கு எப்படி இருக்குது வாழக்கூடிய வாழ்க்கை? 2 பேர் ரோட்டில் சந்திச்சு பேசிக்குவாங்க, என்னடா உனக்கு எப்போ? நாளைக்கு 3 மணிக்குடா டைம் கொடுத்துட்டாங்க. அப்படியா 3 மணிக்கா? சரி 4 மணிக்கு நான் மாலை வாங்கிட்டு வந்துடுறேன். உனக்கு எப்போ? நம்மளுக்கு அடுத்த மாதம் 5ஆம் தேதி. அடுத்த மாதம் 5ஆம் தேதியா? அப்போ நான் முன்னாடி போய் இடம் போட்டு வைக்கிறேன் வந்துரு அப்படின்னா. அப்போ இந்த வாழக்கூடிய வாழ்க்கையை நரகமாக போயிடும். அப்போ இறைவன் எவ்வளோ பெரியவன் பார்த்தீங்களா? அப்படியே சில கவிஞர்கள் அழகாக கண்டுபிடிச்சி பாடியிருக்காங்க. ஒரு மனுஷனுக்கு மரணம் அப்படிங்கிறது எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இந்த காதோர முடி நிறைச்சிருச்சுன்னு வைங்க, ஆண்டவன் நம்மளுக்கு நோட்டீஸ் அனுப்பிட்டான்னு அர்த்தம். எப்போ வேணால் நம்மளை கூப்பிடுவேன், ரெடியாக இருந்துக்கிறேன்னா. அப்புள்ள காலத்தில் வீடு வாசி சொத்து சுகம் பணம் எல்லாம் சேர்த்து வச்சுக்கிட்டு யார் யாருக்கு என்னென்ன பிரித்து கொடுக்குமோ எல்லாத்தையும் பிரித்து கொடுத்துட்டு ரெடியாக இருப்பாங்க. ஆண்டவா நான் ரெடியாக இருக்கேன்டா, நீ எப்போ கூப்பிட்டாலும் நான் வரேன்டா அப்படின்னு சொல்லி சாமிக்கு பயந்தது அப்போ. இப்போ அப்படி கிடையாது. காதோர முடி நினச்சிருச்சா கண்ணாடியை பார்க்கறது, அடி இளவே எங்களுக்கே நோட்டீஸா
அப்படின்னு சொல்லி லவக்குன்னு கருப்படையை தூக்கி அடிச்சு விட்டு பதில் நோட்டீஸ் அனுப்பிடுறது, வரமாட்டேன் போடான்னு. ஆண்டவனுக்கு நோட்டீஸ் அனுப்புகிற கிளம்ப போச்சு. அப்புறம் எங்கே சாமிக்கு மரியாதை, சாமிக்கு பயப்படுறது. ஆனால் அந்த சாமி நிலைமையெல்லாம் ரொம்ப பாவம். என்ன காரணம் தெரியுமா? திருட போகிறவனும் சாமியை கும்பிட்டு தான் திருட போவியா. அந்த திருட்டு பயில பிடிக்கக்கூடிய காவல்துறை ஐயா அவங்களும் சாமியை கும்பிட்டு தான் திருட்டு பயில பிடிக்க போவாங்க. இந்த திருட போகிறவன் சாமியை கும்பிடுவேன். ஆண்டவா, ஒரு மாசமா இந்த வீட்டை நான் நோட்டம் பார்த்துக்கிட்டே இருக்கேன். ஆமா, உள்ள இறங்கி நான் கிளவான போறேன். அடி வாங்காம வந்துட்டேனா திருடக்கூடிய 3 பங்குல 1 பங்கு உன் கோயில் உண்டியில் ஓடுறேன் அப்படின்னு சொல்லி திருட போறவனு சாமியை கும்பிட்டு தான் போவியா. அந்த திருட்டு பயில பிடிக்கக்கூடிய காவல்துறை ஐயா அவங்களும் சாமியை கும்பிடுவாங்க. ஆண்டவா, ஒரு மாசமா எனக்கு வெட்டிமிக்கி கொடுத்துக்கிட்டே இருக்கியா, இன்னைக்கு எப்படியாவது அவனை நான் பிடிச்சி போடணும். அப்படி நான் பிடிச்சி விட்டேன்னா இந்த மாதம் வாங்குற சம்பளத்தில் அரை சம்பளத்தை உன் கோவில் உண்டியில் ஓடுறேன் அப்படின்னு சொல்லி அவங்களும் சாமியை கும்பிட்டு தான் போவாங்க. இந்த சாமி யாருக்குத்தான் ஆளாகும் கொஞ்சம் நினச்சி பாருங்க. ஆனால் பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான். என்னைக்காவது ஒரு நாள் திருட்டு பைய மட்டும் காவல்துறை ஐயா கையில் சிக்குனான்னு வைங்க, அதோடு அவனுக்கு நூடுல்ஸ் தான். இப்படித்தான் ஒருத்தர் காரை எடுத்துகிட்டு வந்து அந்த காருக்குள்ளே அவங்க அம்மா அவங்க பொண்டாட்டி 2 பேரையும் உட்கார வச்சு ஊரை சுற்றி காட்டணும்னு ஆசைப்பட்டிருக்கேன். இதில் பெரிய மனவரத்தை என்னதுன்னா, அவங்க அம்மாவுக்கு 2 காதுமே கேட்காது, 2 ஸ்பீக்கருமே அவுட்டு. 2 பேரையும் காருக்குள்ளே உட்கார வச்சு அப்படியே ஊரை பூரா சுற்றி காட்டியான். ஏம்மா, இதுதான் தெப்பக்குளம் மாரியாத்தா கோயில், அம்மா இதுதான் மாட்டுத்தவணி பஸ் ஸ்டாப்பு, இதுதான் திருமலை நாயக்கர் மகால் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ஏரியாவை சுற்றி சுற்றி காமிச்சிக்கிட்டு இருக்கான். அவன் காருக்கு பின்னாலும் ஒரு போலீஸ் ஜிப்பு ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கு. ஒரு அரை மணி நேரம் கழிச்சு அந்த காரை மறைச்சு போலீஸ் ஜிப்பு நிப்பாட்டிட்டாங்க. போலீஸ் ஜிப்புலேருந்து ஒரு 5-6 போலீஸ்காரங்க பொதுன்னு இறங்கி வராங்க. வந்த போலீஸ்காரவங்க கார் ஓட்டிட்டு வந்தார் பார்த்தீங்களா, அவரை பார்த்து, தம்பி காரை விட்டு கீழே இறங்கியா, காரை விட்டு கீழே இறங்கியா. அப்போன்னு இந்த ஆளுக்கு குப்புன்னு வேர்த்துருச்சு. சார், நான் எந்த தப்பும் பண்ணலையே, நான் எதுக்கு சார் காரை விட்டு கீழே இறங்கணும், கூட பேசக்கூடாது, இறங்குனா இறங்கு அப்படின்னு இந்த ஆளுக்கு பயம். இதுக்கு மேலே பேசணும்னா அடிச்சு போடுவாங்க அப்படின்னு சொல்லி வேகமாக காரை விட்டு கீழே இறங்கி வந்துட்டார். கீழே இறங்கி வந்த உடனே அந்த காவல்துறை என்ன திரும்ப பண்ணாங்க, கார் ஓட்டிட்டு வந்தார் பார்த்தீங்களா, அவர் கையை பிடிச்சி குலுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தம்பி, அரை மணி நேரமாக உங்கள் காரை நாங்கள் ஃபாலோ பண்ணோம், நீங்கள் எவ்வளோ அழகாக வண்டி ஓட்டினீங்க தெரியுமா, உங்கள் டிரைவிங் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா, லெஃப்ட்டு ரைட்டெல்லாம் இண்டிகேட் போட்டு அழகாக திருப்புனீங்க, ஒரு 108 ஆம்புலன்ஸ் வேகமாக வருதுன்னு தெரிஞ்ச உடனே உங்கள் வண்டியை ஓரம் கட்டிட்டு அந்த ஆம்புலன்ஸ் போனதுக்கப்புறம் உங்கள் வண்டியை மூவ் பண்ணீங்க. நீங்கள் போக்குவரத்தை மதித்து கார் ஓட்டினதுனால போக்குவரத்து காவல்துறை சார்பாக உங்களுக்கு நாங்கள் 10,000 ரூபா அன்பளிப்பு கொடுக்குறோம். யார் கொடுக்குறா? வந்த போலீஸ்காரவங்க கார் ஓட்டிட்டு வந்தவருக்கு 10,000 ரூபா காசை கொடுக்க, இந்த காசை வாங்கிட்டு மூதவி சும்மா இருக்க வேண்டியதானே. 10,000 ரூபா காசை பார்த்த உடனே, ஐயா 10,000 ரூபா, ஐயா 10,000 ரூபா, இந்த காசை வச்சு நான் எப்படியாவது லைசன்ஸ் எடுத்துருவேன்னு சொல்ல போலீஸ்காரங்க டென்ஷன் ஆகிட்டாங்க. அப்போனா லைசன்ஸ் இல்லாமல் இவன் காரை ஓட்டியிருக்கானா, ஆனால் 10,000 ரூபா போச்சாடா என் சங்குமவனே அப்படின்னு சொல்லி டென்ஷன் ஆகிட்டாங்க போலீஸ்காரவங்க. பக்கத்தில் இருந்த பொண்டாட்டி சும்மா இருக்கக்கூடாது, புருஷனை காப்பாற்றுறாங்களாம். ஐயா, நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க, என் புருஷன் இப்படித்தான், தண்ணியை போட்டால் லூசு மாதிரி பேசுவார்னு சொல்ல, பக்காளி தண்ணி வேற போட்டிருக்கானா, இது எவ்வளோ பெரிய குற்றம் மேற்கொண்டு டென்ஷன் ஆகிட்டாங்க. இந்த காருக்குள்ளே உட்காந்துருந்தால அவங்க அம்மா செவிட்டு முண்டை, காருக்குள்ளேயே உட்கார வேண்டியதானே, பிள்ளையை காப்பாற்றுறாங்களாம். காரை விட்டு வேகமாக கீழே இறங்கி வந்து, இதுக்கு தேன் சொன்னேன், திருட்டு வண்டியை எடுத்துட்டு வராதரான்னு. அப்போ தான் தெரிஞ்சிச்சு குடும்பமே களவணி பய குடும்பம்னு. உள்ள விட்டு லாடம் கட்டினால இருக்கு. அதனால் யாருக்கு பயப்படும் இல்லையோ தெய்வத்துக்கு பயந்து ஒருதாய் பிள்ளையாக ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு அடுத்த காட்சி உங்களை சந்திக்குமாறு விடைபெறுவது உங்கள் சூர்யா. ஹலோ 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 தகஜனதகந்தோம் 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 கதம் கதம் தகஜனதம் கதம் 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 தகஜனதம் கதம் கதம் கதம். உனக்கென்ன மேலே நின்றாய் ஓனந்தளாளா, உனக்கென்ன மேலே நின்றாய் ஓனந்தளாளா, உனதானை பாடுகின்றேன் நான் ரொம்ப நாளா, உனக்கென்ன மேலே நின்றாய் ஓனந்தளாளா. தாய்மடியில் பிறந்தோம், தமிழ் மடியில் வளர்ந்தோம், நடிகர் என மலர்ந்தோம், நாடகத்தில் கலந்தோம், ததும் ததும் தகுஜனதும் ததும் 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 தகுஜனதும் ததும் ததும் ததும்.
ஆடாத மேடை இல்லை, ஓடாத வேஷம் இல்லை. ஆடாத மேடை இல்லை, ஓடாத வேஷம் இல்லை. சிந்தாத கண்ணீர் இல்லை, சிரிப்புக்கு பஞ்சம் இல்லை. கால் கொண்டு ஆடும் பிள்ளை, நூல் கொண்டு ஆடும் பொம்மை. கால் கொண்டு ஆடும் பிள்ளை, நூல் கொண்டு ஆடும் பொம்மை. உன் கையில் அந்த நூலா, நீ சொல்லு நந்தளாளா. யார் யாரோ நண்பன் என்று ஏமாந்த நெஞ்சம் உண்டு. யார் யாரோ நண்பன் என்று ஏமாந்த நெஞ்சம் உண்டு. பூவென்ற முளை கண்டு புரியாமல் நின்றேன் இங்கு. பால் போல கள்ளும் உண்டு, நிறத்தால் இருண்டும் உண்டு. பால் போல கள்ளும் உண்டு, நிறத்தால் இருண்டும் உண்டு. நான் என்ன கள்ளா பாலா, நீ சொல்லு நந்தளாளா. உனக்கென்ன மேலே நின்றாய் உனந்தளாளா. உனதானை பாடுகின்றேன் நான் ரொம்ப நாள். தாய்மொழியில் பிறந்தோம், தமிழ் மொழியில் வளர்ந்தோம், நடிகர் என வளர்ந்தோம், நாடகத்தில் கலந்தோம். ததும் ததும் தகுஜனதும் ததும் 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 தகுஜனதும் ததும் ததும் ததும். உனக்கென்ன மேலே நின்றா ஓ நந்தலாலா. மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று, இறைவன் நினைப்பதுண்டு பாவம் மனிதன் என்று. மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று, இறைவன் நினைப்பதுண்டு பாவம் மனிதன் என்று. மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று. தந்தை தவறு செய்தார், தாயும் இடம் கொடுத்தார். தந்தை தவறு செய்தார், தாயும் இடம் கொடுத்தார். வந்து பிறந்து விட்டோம், பெரும் பந்தம் வளர்த்தி விட்டோம். வந்து பிறந்து விட்டோம், பெரும் பந்தம் வளர்த்தி விட்டோம். மனசு துடிக்கிறது, மயக்கம் வருகிறது. அழுது லாபம் என்ன, அவள் ஆட்சி நடக்கிறது. மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று. காட்டு மனம் இருந்தா கவலை வளர்ந்து விடும்.
விட்டால் அந்த குருவி பறந்து விடும். கூட்டை திறந்து விட்டால் அந்த குருவி பறந்து விடும். காளி விலங்கு விட்டோம் கடமை என அழைத்தோம். 4 விலங்குகளில் தினம் நாட்டியம் ஆடுதடா. மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று. விதியின் ரத்தனங்களே நாம் இலங்கி பயணம் செய்வோம். விதியின் ரசனங்களே நாம் இறங்கி பயணம் செய்வோம். மதியும் மயங்குதடா சிறு மனமும் கலங்குதடா. மதியும் மயங்குதடா சிறு மனமும் கலங்குதடா. கொடுக்க எதுவும் இல்லை குழப்பம் முடிந்ததடா. கணக்கை முடித்து விட்டோ ஒரு கவலை பறந்ததடா. மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று. இறைவன் நினைப்பதுண்டு பாவம் மனிதன் என்று. மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று. அருள்மிகு நிறைகுலத்தையனார் அருள்மிகு கற்பன சுவாமியினுடைய இந்த வைகாசி புரவி எடுப்பு உற்சவத்திற்கு இன்று 8வது நாள் நாடகமாக நமது ஐயனார் மாரநாடு கற்பன சுவாமியினுடைய பக்தர்கள் குழு இந்த நாடகத்தை நடத்தி கொண்டிருக்கிறது. அவர்களுக்கு எங்கள் கிராமத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வழக்கமாக இந்த கிராமத்தினுடைய மின் ஒளி கட் அவுட் உபயதாரர்கள் அவர்கள் சார்பாக மேடைக்கு அழைக்கப்படுகிறார்கள். நமது திருப்போணம் காவல்துறை அதிகாரிகள் வருகை புரிந்து கொண்டிருக்கிறார். அடுத்து நமது பொட்டப்பாளையம் மின்சாரத்துறை இளையராஜா மற்றும் போர்மேன் பிரபு அவர்கள் மேடைக்கு வரும்படி அன்புடன் அழைக்கப்படுகிறார்கள். நமது யூடிப்பாளர் மேடைக்கு வரும்படி அன்புடன் அழைக்கிறார்கள். ஒளி அவனியாபுரம் ரேடியோஸ் மேடைக்கு வரும்படி அன்புடன் அழைக்கப்படுகிறார்கள். நமது நாடக அமைப்பாளர் மேடைக்கு வரும்படியும் மற்றும் உள்ளவர்கள் மேடைக்கு வரும்படி இந்த பக்தர் உள் சார்பாக உங்களை அன்புடன் அழைக்கப்படுகிறார்கள். யூடிப்பாளர் பாண்டியவர்கள் மேடைக்கு வரும்படி ஒளி வாப்பா. நமது சுவாமிக்காக 8வது நாள் நாடகம் நன்கொடையாளர் ஊமச்சிகுளம் என் முத்துப்பாண்டி முத்துமணி ரூபாய் 201, நெடுங்குளம் ஆர் சீதாமணி ரூபாய் 501 நன்கொடை அளித்திருக்கார்கள். அவர்களுக்கு எங்கள் கிராமத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நாடக அமைப்பாளர் மகாலிங்கம்மா மகாலிங்கம் முத்துராஸ் காலையில் ஒரு
கம்முனுக்காரே உள்ள சும்மா இங்கே டான்சராக நடித்து கொண்டிருக்கும் சரவணகுமார் ரம்யாஸ்ரீ அவர்களுக்கு மாலை அணிவித்து கௌரவப்படுத்தப்படுகிறது. நீங்க பயமா உண்மைதானே? அதனால மாலை முதல் போட்டுக்கிறேன். எனக்கு மலர் மாலை அணிவித்து கௌரவப்படுத்திய கிராமத்தார்களுக்கும் ஊர் பொதுமக்களுக்கும் விழா கமிட்டியாளர் அனைவருக்கும் எங்களுடைய சார்பாகவும் எங்களுடைய கலைக்குழு சார்பாகவும் மனமார்ந்த நன்றி. என்னடா 2 பேரும் ஒன்று கூட போட்டிருக்குங்க மாலை. மாலை மாத்த போறான். கிட்டவா அங்க மாட்டி அடிச்சிடா. அதனால அப்புறம் எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நல்லாவே நல்லா இருக்கிறேன் நல்லா இருக்கிறேன். 2026க்கு நீதான்டா. அப்பா நீங்க எல்லாம் நல்லா இருக்கிறேன்ப்பா நல்லா இருக்கிறேன்ப்பா. வணக்கம் எல்லாம் நல்லா இருக்கீங்களா? அப்போ அதனால நீங்க எல்லாம் நல்லா இருக்கீங்களா? என்னங்க மூச்சு பேச்சவே காணோம். சொல்லுவாங்க சொல்லுவாங்க யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். இனிமேல் சொல்லலாமா வேணாமான்னு சொல்லலாமா வேணாமா நல்லா அவங்க கேட்குற மாதிரி சொல்லு. நீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ஆனா எதுவுமே பதில் வர மாட்டேங்குது. எந்த ஊருக்கு போனாலும் அந்த சிரிப்பு மட்டும்தான் வெளியே வருது. மற்றபடி நாங்க நல்லா இருக்கோம். மத்த எல்லா ஊருக்கும் போயிருப்பீங்க, அது ஒரு மாதிரி. நம்ம ஊர்ல வந்து கௌரவமா மரியாதையா உட்காந்து நாடக நடிகர்களுக்குன்னு ஒரு மரியாதை கொடுத்து பார்ப்பாங்க. அப்படிங்களா? பார்த்தாலே தெரியுது, அமைப்பு பார்த்தாலே கோடான கோடி மக்கள்ல. இந்த மாதிரி மேடை அமைப்பு எந்த ஊர்ல பாத்தீங்களா? நான் பார்த்ததே இல்லைங்க இந்த மாதிரி மேடை. கொட்டையை போட்டு உட்கார இடம் இல்லாம ஒண்ணு எவ்வளவு வசதியா இருக்கு பாத்தீங்களா? ஆமா, ஊர்ல அவ்வளவு காசு போட்டு உள்ள அவ்வளவு பெரிய கண்ணாடி தான் எனக்கு பிடிச்சது. கண்ணாடி வாங்கி வைக்க இந்த பெட்டிக்கார ஆளு விளங்காத ஆளு இந்த தண்ணி கண்ணாடியை வச்சு பார்த்துக்கிட்டு பொட்டு வைக்கிறாங்க. விளங்குமானே இங்கிட்டு ஒரு திரும்புற திசையெல்லாம் கண்ணாடி உள்ள போனா, அது இல்லாம ஃபேன் வேற. அமைப்பு ரொம்பவே நல்லா இருக்கு. பரவாயில்லங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே வைக்கலையா? இயற்கை காற்று நல்லா இருக்கு. அதனால பார்த்தீங்கன்னா நீங்க எதுவுமே சொல்ல மாட்டீங்கன்னு தெரியும். இருந்தாலும் நீங்க நல்லா இருந்தாதான் உங்க குலம் எல்லாம் வாழ்க, உங்க குடி எல்லாம் வாழ்க. நல்லா இருந்தால் தான் நாங்கள் நல்லா இருக்க முடியும், எங்க குடும்பம் நல்லா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு இந்த வாய்ப்பினை வழங்கிய கிராமத்தார்களுக்கும் ஊர் பொதுமக்களுக்கும் விழா கமிட்டியாளர்கள் அனைவருக்கும் எங்களுடைய சார்பாகவும் எங்களுடைய கலைக்குழுவினர் சார்பாகவும் மனமார்ந்த நன்றி. முதற்கண் வணக்கம். அப்புறம் யூடியூப் எடுத்துக்கொண்டிருக்கோம் அண்ணா 2 பேர் யாருன்னு தெரில, ஆனால் இருந்தாலும் அவங்களுக்கு வணக்கம். எங்கங்க மெயினான ஆள் மேக் செட்காரனே அண்ணே வணக்கண்ணே உங்களுக்கு. நீங்கள் என்ன என்னைய பார்க்குறதுட்டு அங்கே பார்க்குறீங்க? அண்ணே வேணே மச்சான் வேணுமா? அவர் எனக்கு மாமா வேணும். உங்களுக்கு என்ன? அதனால வந்தமா போனமா போட்டமா போயிடுறேன். என்ன சொல்றீங்க? போயிடலாமா? ஏறி நன்னாங்க ஏறி தாண்டா மாமா, நான் இழந்த பல தொப்பு தாண்டா, ஏறி நல்லா உள்ளு பட்டுமா மாமா, பழத்தை நல்லா பறிக்கட்டுமா, ஏறி நன்னாங்க ஏறி தாண்டா மாமா, இழந்த பல தொப்பு தாண்டா, ஏறி நல்லா உள்ளு பட்டுமா மாமா, பழத்தை நல்லா பறிக்கட்டும், பட்டு தானே தானே தன்னானே பட்டு தானே. தலைமுறைக்கு ஒன்ன நடத்தி 1 வருஷமானி என்ன தேய்ச்சி தலைமுறைக்கு பிஞ்சிலேயே கொண்டிருவே மாமா, பிரியமான கூடலையே பிஞ்சிலேயே கூட்டினமே நம்ம வச்சு மாமா, சவுகாலத்தை விரிச்சி வச்சு ஜன்னலத்தை திறந்து வச்சு மாமா, சவுகாலத்தை விரிச்சி வச்சு நல்ல பாம்பு ரூபம்னு மாமா நவரு வேஷமத்து, நல்ல பாபு ரூபம் கொண்டு நவரு வேஷம் எரி நந்தா எரி நலமம்மா கிழந்த பேல தொப்பு தாண்டா,
பார்த்துங்க டான்ஸ் நீ ஒரு ஆள் தான். இல்லைங்க நாளைக்கு வேணும் வரிசையா நாடகத்தை வச்சு பொட்டு பொட்டுன்னு போட்டு இங்க வருங்க அம்மாட்ட எல்லாமே சாம்பிள் இல்லாம இருக்காது. சாம்பிள் இருக்கா உள்ள வச்சுக்கிட்டே வா இருக்கு. தம்பி பாலை குடிச்சிட்டு போ. ஒரு தோலை கிழிப்பே இன்னொரு வா 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 வாடா குடிச்சிட்டு போடா. எவ்வளவு நக்கல் பண்றாரு தம்பி உங்க அப்பா கூப்பிட்டு உன்னை வெட்டிக்கார நக்கல் பண்றாரு. அதனால அவரு ஏங்க அந்த பிள்ளை பாவம் தைரியமா வந்து நிக்குது மேடையில. இந்த வயசுல நம்மலாம் போயிருப்போமா மேடைக்கு? அந்த தைரியத்தை பாராட்டு. என்ன சொல்றீங்க? ஆமா. எனக்கு ஒரு ரவுண்ட்லாம் பிடிக்காது. சும்மாங்க சும்மா வந்த சோத்த போட்ட மாதிரி. அதுக்கு வெஞ்சனம் வைக்கணும்ல, அப்போதானே ருசியா சாப்பிட முடியும். கூட்டு வச்சிருக்கேன். ஒன்றும் இல்லை 2 இல்லைங்க. நீங்க வேற குடும்பத்தில் குதூகலம் இருந்தா போதும். அதனால என்னன்னு சொன்னீங்கன்னா இன்னொரு ரவுண்டு போகலான்னு நினைக்கிறேன். வெட்டிக்காரன் நீங்க என்ன நினைக்கிறீங்க? போங்க போங்க போங்க. வாங்க வாங்க வாங்கலாம். என்னங்க நான் ஜவுளி கடை வியாபாரமா பார்க்குறேன். வாங்க வாங்க வாங்கங்கிறீங்க. அதனால போயிடுவோமா? அத்தாடி என்ன உடம்பு என்ன உடம்பு அங்கங்க பச்சை நிறம்பு பண்ண உடம்பு அடையாளம் 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 சின்ன தலுப்பு பூவல கல்லக பொன்முகில் கல்லக பூவாக கல்லாக பொண்ணுங்கள் போலாக அதாடி என்ன உடம்பு நட்சத்திரம் நட்டு வச்சு கண்ணு கண்ணு மாமா கண்ணு நட்சத்திரம் நட்சத்திரம் நட்டு வச்சு கல்லு முத்துச்சரம் கட்டி வச்சு பல்லு பல்லு என் பல்லு பல்லாறு தங்க எல்லாம் நெத்தில டிக்கெட்டா பல்லாறு மொத்த வந்து பருவத்தில் கொட்டி புட்டு இப்போது மேலாடு இப்போது பவாடு பவடு எப்போது அதாடி என்ன உடம்பு என்னங்க அதத்தை எதிராக்கியா? ஆமா மாப்பிள்ள. தொல்லு மேல தூக்கிக்கிட்டு எல்லு லோகம் பொழந்து நான் ஒரு நேரத்து போல ஒரு நேரம் இருக்க மாட்டேன். இப்ப என்ன மசருக்கு அவசியம் இருந்துச்சு அதை எடுத்து வெளியே போட்டான். சும்மா ஒரு ராசி வேணும். அப்ப இந்த சித்திரவதையா தொல்லு மேல தூக்கிக்கிட்டு ஐயோ ஐயோ நல்ல கட்டு நாட்டு கட்டு நம்ம கிட்ட மாட்டிக்கிட்டு
உண்மையிலே உனக்கு இந்த திவ்யமான ஆட்டம் ஆடி நான் கொடுத்த சொல்றேன், நானும் அந்த பிள்ளையை நிறைய சந்திச்சிருக்கேன். எத்தனையோ ஆல்ரவுண்ட் கூட அந்த பிள்ளை கூட நான் வாச்சிருக்கேன். ஆனா உங்க 2 பேத்துக்குள்ள பொருத்தம் யாருக்குமே இல்லை. அவங்க ஆடும்போது நான் வாசிக்கும் போது அப்படியே தில்லானாம ஆமா, அதே மாதிரிதான். இப்படி அழகா ஆடுறதுக்கு நீங்க உங்க வாத்தியாருக்கு நான் நன்றி சொல்லணும். நைஸ் வாத்தியார் வருவார் சொல்லுங்க. சூப்பரா டான்ஸ் ஓடி. இம்மைனாவுக்கு தூக்கம் வந்தா எத்தனையோ டான்ஸ் வாசிச்சிருக்கேன். அது என்னமோ தெரியல, நீங்க ஆடுறதுக்கு முன்னாலே என் குச்சி டக்குனு ஆடுறது போய் 10 ரூபாய் தாரே 10 ரூபாய் தாரே அதை பழக்கி நெஞ்சில் தாரேன். போதுங்க முடிஞ்சு. அதனால நமக்குன்னு ஆள் போடுறது உங்க அண்ணனை கூப்பிடு. என்ன பண்றது, கொடுமையா இருக்குது. அண்ணனையும் தங்கச்சி நாடத்துக்கு வந்தா அண்ணன் தங்கச்சி என்னங்க பண்றது? நீங்க தப்பா நினைக்கக்கூடாது. நீங்க செய்ய வேண்டிய கட்டாயத்துல இருக்கீங்க. இது தொழில் தர்மம், தப்பு கிடையாது. காலத்தின் கட்டாயம். அண்ணன் தங்கச்சி ஒரே மேடையில யூடியூப்ல முதலா வெளியே வர போறாங்க. அவன் செகப்பா இருக்கா, நீ கண்ணங்கரேன்னு இருக்கிய. யாரு சொன்னது? நான் கருப்புடு. என் தாய்மார்கள் கேட்டு பாருங்க. அண்ணா நீங்க சொல்லுங்க. காலையில தெரியும் ஒரு பெயிண்டிங் கான்ட்ராக்ட். 3 கோட்டிங்க கொஞ்ச நஞ்சல்ல, நீ வேற. என் மல்லிப்பூ வச்சு வச்சு வாடுதே மல்லியப்பூ வச்சு வச்சு வாடுது. வள்ளி நிலா வந்து வந்து தேடுது. மச்சான் எப்ப வர போற, மச்சான் எப்ப வர போற, 10 தலை பாம்பா வந்து முத்தமிட போற. மல்லியப்பூ வச்சு வச்சு வாடுது. அந்த வெள்ளி நிலா வந்து வந்து தேடுது. நீ எப்ப வர போற, நீ எப்ப வர போற, நீ 10